ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அமேசான் ஆப்பு மூலமாட்டு நான் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா பே லேட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் அமௌண்ட்டு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாட்டு பே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆட்டோமேட்டிக்கே இதில் கொடுக்கல, நான் மேனுவலாக தான் பே பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், பேயின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால தான் போகும். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. டாப்பில் பார்த்தாலே தெரியும், அமேசான் பே யூபிஐ, அமேசான் பே பேலன்ஸு, அமேசான் பே லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால தான் போகும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 1095 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இப்போ இந்த மாதம் மிடில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ பேமெண்ட்டுன்னு கொடுத்துருக்கு. இந்த பாருங்கள், ரீபேண்ட் இது ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்ம அக்கௌண்ட்லேருந்தே டெபிட் பண்ணிடுறோம். ஸோ நான் ஆட்டோ கொடுக்காமலே நான் மேனுவலாக தான் பே பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா மேனுவலாக பே பண்ணுறதா இருந்தால் மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுறாங்க, நீங்கள் இப்போ இந்த மாதம் தொடக்கத்துலையோ இல்லை மிடில்லையோ நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு அதிகமான ரேட்டுக்கு நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். பார்த்திங்கன்னா எனக்கு கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு 1095, அதே தான் அமௌண்ட் 1095. நான் மொத்த அமௌண்ட்டும் பே பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா 1095. இதுக்கு பக்கத்தில் பே நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அமேசான் பே யூபிஐ பயன்படுத்திக்கலாம், பே டெபிட்டான கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், எந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிபே அது மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னா அமேசான் பே யூபிஐ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ரவுண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா அமேசான் பே யூபிஐ, அதர் யூபிஐ ஆப்ஷன், நான் அதர் யூபிஐ ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் பே பண்ண போகிறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதிலே உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்துருங்க, கூகுள் பே. அந்த கூகுள் பே ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே பே நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் டைரெக்டாக உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்குள்ளால் போயிடும். அக்கௌண்ட்டுக்குள்ளாக போன பிறகு நீங்கள் ஜிபே ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு அமௌண்ட்டு காட்டுது. நம்ம இனி பே பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அமௌண்ட்டு பே பண்ணி ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்முடைய ஹோம் பேஜுக்குள்ளாலே வந்துடும். திரும்ப செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்ன மெசேஜே வந்துட்டு அமௌண்ட்டு டெபிட் பண்ணதட்டு. அதுக்கப்புறம் திரும்ப இந்த பே ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் அமேசான் பே லேட்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு 0 வந்துட்டு எனக்கு இப்போ அப்ரூவல் அமௌண்ட்டு 30,000 ரூபா இருக்குது. இதே போல் நீங்களும் ஈஸியாக உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி அமேசான் ஆப்பு மூலமாட்டு ஈஸியாகவே அமேசான் பே லேட்டரில் உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.